எல்லாம் அவன் துணை. சர்வசக்திக்கு வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிரத்தை பற்றி தான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன். இப்போது மணி 5:30 மணி ஆகல இந்த பதிவு போகிறேன். அதனால் ரொம்ப கருப்பாக தான் இருப்பேன். சாயந்தர பதிவு போட்டாக்கா ரொம்ப கருப்பாக இருக்கேன். காலை பதிவு போட்டால் நார்மலான கருப்பாக இருக்கேன். ஆனால் என்னோடய நிறம் வேறு. ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு சாணத்தை அடிப்படையிலே அமைந்துள்ளது. ஒரு வார்த்தை ஒரு பலனாக இருக்குது. ஒரு வார்த்தை ஒரு பலன். 12 லக்ன 12 சாணத்துக்கும் 12 ராசிக்கும் 12 லக்னத்துக்கும் 12 சாணத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே ஜாதக பலன் நடந்து கொண்டு வருகிறது. மக்களுக்கு வழிகாட்டப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் கிரகங்கள் நடக்கின்றது. அதாவது பற்றுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 9, 5, 1. இதெல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ பற்றுக்கு 3 எழுத்து 9, 5, 1. இதெல்லாம் கூட்டாக்க 16. அது நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்க 6. அப்போ பற்று என்பது ஆதரவு என்று சொல்லை குறிக்கிறது. அப்போ அந்த பற்று 6ஆம் எழுத்து பலன். அடுத்ததாக கண்ணுக்கு 2 எழுத்து 1, 3. அதை கூட்டினாக்கா 14. அதை நவக்கிரகத்தை கழிக்க முடியாது. கண்ணை இடம் பாருங்கள். கண் நமக்கு ஒரு இடம் ஆகிறது. பார்க்குறதெல்லாம் இடத்த தானே பார்க்குறோம். அதனால் கண் என்பது ஒரு இடம். மேதா என்ற ஒரு வார்த்தைக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 2, 5. அதெல்லாம் கூட்டாக்க 7. அப்போ மேதா என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 7. மேதா என்ற அறிவுடையவர். அறிவுன்னு பேர். மேதா என்ற அறிவு. அடுத்ததாக மூ என்றால் ஒரே எழுத்து. அந்த மூவுக்கு 1 தான். அப்போ மூ என்றால் மூத்தவனை குறிக்கும் என்ற அர்த்தமாகிறது. அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நடக்கின்றது. அடுத்ததாக நெக்குக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2, 7, 3. இதெல்லாம் கூட்டாக்க 12. அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 3. நெக்கு என்ற நெகின்று என்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறது. ஓலம். அடுத்ததாக ஓலம் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 4, 7. இதெல்லாம் கூட்டாக்க 17. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 8. அப்போது ஓலம் என்ற அடைக்கல ஒலி. ஓலம்னா ஒலி தான். அடைக்கல ஒலி. அது ஓலம் என்பது 8ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. ஆனால் அடுத்ததாக புலனுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2, 4, 6. இதெல்லாம் கூட்டாக்க 12. அது நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 3. அப்போது புலன் என்பது பொறி ஏற்கும் பொருள். புலன் என்பது விசாரணை. புலன் என்பது பொறி ஏற்கும் பொருள் என்று அர்த்தமாகிறது. அப்போ புலன் 3ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக பல்லுக்கு 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 9, 1. இது நவக்கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 1 தான். அப்போ எனக்கு நல்லா பல்லுலாம் எனக்கு நல்லா பல்வரிசை இருந்தது. ஆனால் என்னுடைய பல்லு அப்படியே நகர்ந்து விட்டது. நகர்ந்ததுனால் வலது பக்கமாகவே நகர்ந்து விட்டது. எனக்கு பார்த்தா அசிங்கமாக இருக்குது. அதை பிடுங்கினாக்கா கொஞ்ச நாள் பேச முடியாமல் இருக்கும். அப்புறம் தான் அதனால் நான் பல்லை பிடுங்க கிடையாதுங்க. அதனால் பல்லுங்கிறது பல்லுடைய விதியின் ஒன்று. ஒரு பல் ஒரு வார்த்தையை குறிக்கிறது போல் ஒரு பல். அதான் பல்லுக்கு விதியின் 1ஆம் இடம். அடுத்ததாக பற்களுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உரிய எண்ணிடம் 9, 5, 1, 4. இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதனுடைய விதி என்பது 1. அப்போ பற்களுடைய விதியின் 1. பற்களுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9, 5, 1, 4. இதெல்லாம் கூட்டாக்க 19. அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா மீதி 1. அப்போ பற்கள் விதியின் 1. அப்போ பல்லும் 1ஆம் இடம், பற்களும் 1ஆம் இடத்தை குறிக்கின்றது. ஆனால் பற்கள். அடுத்தது வாய்க்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 8. அதெல்லாம் கூட்டாக்க 11. நவக்கிரகத்தை கழிச்சிட்டாக்க மீதி 2. பாருங்கள், வாய் 2ஆம் இடம்,
வாய் வந்து வாக்கு ஸ்தானம் சொல்கிறாங்களே அந்த 2ஆம் இடம். அதனால் வந்து வாய் 2ஆம் இடத்தை குறிக்கின்றது. அது லாபஸ்தானத்தையும் குறிக்கின்றது அந்த வாய். ஆனால் 2ஆம் இடம் 11ஆம் இடம் என்பது 2ஆம் இடம் தான். 2ஆம் இடம் என்பது 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்போ வந்து வாய் வந்து 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக வந்து உதடுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 7, 7 எல்லாம் கூட்டாக்க 17. அதை நவக்கிரகத்தை கழிச்சிட்டாக்க மீதி 8. அப்போ உதடுக்கு வந்து 8ஆம் இடம். அந்த உதடு 8 போலே தான் இருக்குது நமக்கு. அதனால் உதடு 8ஆம் இடத்தை குறிக்கின்றது, ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கின்றது. அடுத்ததாக வந்து மூக்குக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 7, 3 இதெல்லாம் கூட்டாக்க 11. அது நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக்க மீதி 2ஐ குறிக்கின்றது. அதனால் வந்து மூக்குக்கு 2 to 6 அதான் 2 காட்டுது. மூக்குக்கு வந்து விதியன் 2. 2 மூக்காலையும் சுவாசிச்சாதான், இல்லைன்னா கிடையாது. அதனால் வந்து மூக்குக்கு வந்து விதியன் 2. அடுத்ததாக வந்து கணவன் என்று சொல்லுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 6, 5, 6 இதெல்லாம் கூட்டாக்க 18. அது நவக்கிரகத்தை கழிக்க முடியாதான், இருந்தாலும் நவக்கிரகத்தில் கழிச்சாக்க மீதி 9 தான். ஆனால் கணவனுடைய விதியின் 9. 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் அப்பனுடைய ஸ்தானத்தில் தான் வருது கணவன். மனைவிக்கு கணவன் 9ஆம் இடம். ஆனால் கணவன் பிதா ஸ்தானத்தை வருகின்றார். அதனால் கணவன் ஒரு பிதா அப்படின்ற ஸ்தானத்தில் வந்து விதியின் 9ஆம் இடத்துக்கு காட்டப்பட்டு வருகிறது. அடுத்ததாக வந்து மனைவிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 4, 6 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ மனைவி குடும்பத்துக்கு தேவைப்பட்டது யார்? மனைவி தான். அதான் 2ஆம் இடத்துல வருகிறது. அப்போது மனைவியோட விதிங்கிறது 2. மனைவிக்கு 3 எழுத்து. 1, 4, 6 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ மனைவிக்கு வந்து விதியின் 2ஆம் இடம். அடுத்ததாக வந்து பிதாவுக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 5. அதை கூட்டினாக்கா 6 தான். அது கிரகத்தெல்லாம் பங்கிட முடியாது. கிரகம் தான் அது 6ஆம் அதிபதி கிரகம். அதனால் வந்து பிதாவுடைய விதியின் 6. அடுத்ததாக வந்து தந்தைக்கு 3 எழுத்து. அதற்குரிய எண்ணிலும் 7, 5, 2 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ தந்தைக்கு வந்து 5ஆம் இடம். 9ஆம் இடம் தந்தை. 5ஆம் இடம் 9ஆம் இடம் கணவன். தந்தை 5ஆம் இடம். 5க்கு 5 திரிகோணம் போல வருகிறது. அப்போ 5ஆம் இடம் தந்தை 5ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. 5ஆம் இடம். அப்போ தந்தைக்கு வந்து 7, 5, 2 எல்லாம் கூட்டினாக்க 14. அது நவக்கிரகத்தை கழிச்சிட்டாக்கா மீதி 5. அப்போ தந்தை 5ஆம் இடம். அடுத்ததாக வந்து பாதைக்கு வந்து 2 எழுத்து. 7, 2 எல்லாம் கூட்டினாக்க 9. அதனால் வந்து பாதைக்கு வந்து 9ஆம் இடத்து பலன் பிதா பாக்கியசன்ட்டு வருகிறது. அடுத்ததாக வந்து அருளுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1, 5, 4 இதெல்லாம் கூட்டாக்க 10. அது நவக்கிரகத்தில் பங்கிட்டாக்க நவத்தை கழிச்சிட்டாக்க மீதி 1. அப்போ எனக்கு அருளுக்கு வந்து விதியின் 1ஆம் இடம் வருகிறது. அடுத்ததாக வந்து வாக்குக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 7, 3 இதெல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. வாக்கு என்ற இறைவன். அப்போ வாக்கு வந்து 4ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக வந்து நாவல் சரஸ்வதி இருக்கா, நாவல் சாமி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அந்த வார்த்தை தான். அதனால் வந்து நாவுக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 7 இதெல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. வாக்கும் 4, நாவும் 4. அப்போ நாவுன்னு சொன்னாலும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான், வாக்குன்னு சொன்னாலும் அந்த இறைவன் நாவலை பேசுகிறார். அதனால் வந்து நாவு என்ற சொல்லுக்கு வந்து விதியின் 4. 4ஆம் இடத்து பலன். அடுத்ததாக வந்து நெற்றிக்கு 3 எழுத்து. அதுக்குரிய எண்களும் 2, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்கிறது 7. அப்போ நெற்றிக்கு வந்து 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. 7 கோடு மேலே இருக்கும் நெற்றியில். ஒவ்வொருத்தர் நெற்றியை பார்த்தா அந்த சுருங்கும் போது அத்தனை கோடு இருக்கும். நெற்றிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களும் 2, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 16. அது 9 கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 7. அப்போ 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது நெற்றி. அடுத்ததாக வந்து கண்ணுக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்ணிதான் 1, 3 அதை கூட்டாக்க 4. அப்போ அது கழிக்க முடியாது. அப்போ கண்ணுக்கு வந்து 4ஆம் இடம் பலனாக வருகின்றது. அடுத்ததாக நாக்குக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிதான் 6, 7, 3 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ நாக்குக்கு வந்து 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது.
6 7 3 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 16. அது நவக்கிரகத்தில் பங்கிட்டால் நவக்கிரகம் கழிச்சிட்டாக்க மீதி 7. வழி அடுத்ததாக வழிக்கு 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிணிதம் 5 7 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 12. அது நவக்கிரகத்தை கழிச்சிட்டாக்கா மீதி 3 வருகிறது. அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் 12 லக்கணத்துக்கும் 12 ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலன்கள் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே கிரகங்களும் சாமிகள் நடந்து கொண்டு வருகின்றது. அதனால் இந்த நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் மூலமாக வார்த்தை அடிப்படையை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனைவரும் ஆதரவு தரும்படி மிக பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரகுஜிடம், அரியலூர், திருஞான சம்பந்தன். நன்றி, வணக்கம்.